அன்பர்களே, இறையடியார்கள் கடவுளோடு ஒன்றிப்பதற்கு எவ்வளவோ பேராவல் கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள். தங்களுடைய உள்ளத்திலே பொங்கி எழுந்த அந்த ஆர்வத்தை பல அருளாளர்கள் மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். அவையெல்லாம் ஜெபமாக அமைந்திருப்பதை காண்கிறோம். இன்று நாம் காரைக்காலம்மையாருடைய பேராவல் எப்படி இருந்தது என்பதை பற்றி சிந்திக்கப் போகிறோம். அவருடைய கூற்றை நாம் புரிந்து கொள்வதற்கு அவருடைய வரலாற்றை சுருக்கமாக நாம் மீண்டும் நினைவிற்கு கொண்டு வருவது நல்லது. காரைக்காலம்மையார் என்று மக்களால் ஆசையோடு அழைக்கப்படுகிற அந்த பெருமாட்டி புனிதவதி என்ற இயற்பெயர் கொண்டவர். ஒரு வணிகருக்கு மனைவியாக அவர் வாழ்ந்தார். அந்த வணிகர் மிகவும் செல்வாக்குடையவர், பெரும் வணிகர், அயல் நாடுகளிலெல்லாம் வணிக தொடர்பு கொண்டவர். ஒரு நாள் அவருக்கு ஒருவர் 2 மாங்கனிகளை தந்தார். அவற்றை வீட்டிற்கு கொடுத்து விட்டிருந்தார் வணிகர். நண்பகல் வேளை புனிதமதி வீட்டிலே சமையலிலே ஈடுபட்டிருக்கின்றார். சமையல் இன்னும் முடியவில்லை. ஒரு சிவனடியார் வந்து பசிப்பதை தெரிவிக்கிறார். சற்று பொறுத்தருள்க என்று புனிதவதி வேண்டுகிறார். ஆனால் சிவனடியார், நான் மிகவும் பசியாக இருக்கிறேன், ஏதேனும் இருப்பதை கொடு என்று வற்புறுத்தி கேட்கிறார். ஆகவே தம் கணவர் அனுப்பியிருந்த 2 மாங்கனிகளிலே ஒன்றை அந்த சிவனடியாருக்கு அவர் தந்துவிட்டார். பின்னர் கணவர் வந்து உண்ணும்போது மீதி இருந்த ஒரு மாங்கனியை அவருக்கு தந்தார். ஆனால் இடையிலே சிவனடியார் வந்தார், அவருக்கு ஒரு மாங்கனியை கொடுத்து விட்டேன் என்பதை சொல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. கணவர் முதல் மாங்கனி மிக அருமையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த இன்னொரு மாங்கனியும் கொண்டு வா என்று சொல்லிவிடுகிறார். புனிதவதற்கு திடுக்கென்கிறது. ஐயோ, நாம் முன்னாலேயே சொல்லாமல் போனோமே, இப்ப என்ன செய்வது? கொடு என்று கேட்டுவிட்டாரே, எப்படி நாம் இப்பொழுது கதையை சொல்லிக் கொண்டிருப்பது என்று வருந்தி சமையல் அறையிலே சென்று இறைவனை நோக்கி மன்றாடுகிறார். அவருக்கு அற்புதமான வகையிலே ஒரு மாங்கனி கிடைக்கிறது. அதை கொண்டு வந்து ஆசையோடு கணவனிடம் கொடுக்கிறார். கணவன் அதை சாப்பிட்ட பிறகு, ஆகா, இது முந்தைய கனியை விட மிக சுவையான கனியாக இருக்கிறதே என்று சொல்லும் பொழுது புனிதவதி நடந்ததை சொல்லிவிடுகிறார். ஆனால் கணவன் நம்புவதற்கு தயாராக இல்லை. நீ அவ்வளவு பெரிய அருளாளர் என்று சொன்னால், கடவுளுக்கு வேண்டியவர் என்று சொன்னால், இன்னொரு மாங்கனி பெற்று வா என்று சொல்லுகிறார். புனிதவதிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மீண்டும் போய் மன்றாடுகிறாள். மற்றொரு மாங்கனியும் கிடைக்கிறது. அதை கொண்டு வந்து கணவன் கையிலே கொடுக்கும் பொழுது அது மறைந்து விடுகிறது. இதை பார்த்ததும் கணவன் திடுக்கிட்டு விடுகிறார். இவள் தெய்வ பெண், இவளோடு வாழ்வது சரியல்ல, இவளை தொழுவதுதான் சரி என்று வாழ்வது சரியல்ல என்று சொல்லிவிட்டு மனைவியை புறக்கணித்து விட்டு அவர் வெளியே சென்று விடுகிறார். வேறொரு ஊரிலே வேறொரு திருமணம் செய்து இல்வாழ்க்கை நடத்தி வருகிறார். இதை அறிந்த புனிதவதி எல்லாரும் ஒன்றாக இருக்கலாம் என்று
கெஞ்சி பார்க்கிறாள். ஆனால் கணவன் அதற்கு இணங்கவில்லை. ஆகவே இவள் இறைவனிடம் சென்று, நான் இவ்வளவு அழகாக இருந்து என்ன பயன், கணவனால் புறக்கணிக்கப்படுகிறேன், எனக்கு ஒரு பேயுரு கொடு என்று மன்றாடி தன் உருவம் மாற்றப்பட்டு அவர் கோயிலிலே திருத்தொண்டு செய்த வண்ணமாக இருக்கிறார். இப்படி பல ஆண்டுகள் நடைபெறுகின்றன. இந்த நிகழ்ச்சி எங்க ஊரிலே, பக்கத்து ஊர்களிலே உள்ள எல்லாருக்கும் தெரியும். ஆகவே பலர் வந்து இந்த அம்மையாரிடம், இந்த அற்புதம் நடக்கும் பொழுது உனக்கு காட்சி கொடுத்த இறைவன் எப்படி காணப்படுகிறான் என்று வினவுகிறார். ஆனால் இறைவன் காட்சி அளித்து மாங்கனி தரவில்லை, மாங்கனியே தந்தார், அவ்வளவுதான். ஆனால் இவர்களெல்லாம் நினைத்து கொண்டது கடவுள் காட்சி அளித்து அவர் முன்னே தோன்றி அவருக்கு இந்த மாங்கனிகளை தந்தார் என்று எண்ணுகிறார்கள். மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட அன்பு தொல்லைக்கு உள்ளான புனிதவதி மன்றாடுகிறாள். அவள் சொல்வது, அன்றும் திருவுருவமும் காணாதே ஆட்பட்டேன், என்றும் திருவுருவம் காண்கிறேன், என்றும் தான் எவ்வுருவோ நம்பிரான் என்பார்க்கே என்னுரைக்கேன், எவ்வுருவோ நின் உருவம் ஏது என்று மன்றாடுகிறாள். தன்னை பொறுத்த வரையில் புனிதவதிக்கு கடவுள் தனக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இல்லை. தன்னுடைய வாழ்விலே ஒரு திருவிளையாடல் செய்து விட்டார், அத்தோடு எல்லாம் முடிந்தது. ஆனால் மற்றவர்கள் அன்பு தொல்லை, உனக்கு திருவருள் புரிந்த இறைவன் எப்படி இருக்கின்றான் என்று கேட்கிறார். அவனுடைய திருவுருவம் ஏது என்று கேட்கிறார்கள். ஆகவே புனிதவதி இப்படி மன்றாடுகிறார். அன்றும் என்னை மாங்கனி கொடுத்து ஆட்கொண்டாயே, அன்றும் உன்னை நான் பார்க்கவில்லை, உன் அருள் செயலைத்தான் அனுபவித்தேன், உன்னுடைய ஆளாகிவிட்டேன். பல ஆண்டுகள் இப்போது ஓடிவிட்டன, என்றும் உன்னை நான் காணவில்லை. உன்னுடைய அருளுக்கு ஆட்பட்டவளாக தான் இருக்கிறேனே என்று உன்னுடைய திருவுருவத்தை நான் காணவில்லை. ஆனால் என்று பார், என்னைக்கு நாளும் சரி, என்னை பார்க்க வருகிறவர்கள், என்னை சந்திக்கிறவர்கள், உனக்கு அருள் செய்த இறைவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டு கேட்டு அன்பு தொல்லை தருகிறார்களே, அவர்களுக்கு நான் என்ன சொல்வது? உன்னை பார்க்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. உண்மை அதுதான், ஆனால் நம்புவதற்கு தயாராக இல்லை. நான் என்ன செய்யட்டும்? உன்னுடைய திருவுருவம் எத்தகையது? எனக்கு காட்டலாகாதா? நான் பார்க்க கூடாதா? எனக்காக அல்ல, மற்றவர்களுக்கு நான் உன்னை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உன் திருவுருவம் எப்படி இருக்கும் என்று தெரிந்தால்தான் சொல்ல முடியும். எவ்வுருவோ நின் உருவம் ஏது என்று கேட்கிறார். அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், என்றும் திருவுளம் காண்கிறேன். அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், என்றும் திருவுருவம் காண்கிறேன், என்றும் தான் எவ்வுருவோன் நும்பிரான் அன்பார்க்கே என்னுரைக்கேன், எவ்வுருவோ நின் உருவம் ஏது என்று கேட்கிறார். காரைக்கால் அம்மையார் மட்டும் அல்ல, இறையருளை பெற்ற இறையடியார்கள், அருளாளர்கள் எத்தனையோ பேர் இந்த மாதிரியான அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். இறைவன் தமக்கு அருள் செய்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள், உள்ளத்திலே உணர்ந்திருக்கிறார்கள். புறக்கண்ணால் இறைவனை கண்டதில்லை, ஆனாலும் புறக்கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய மனத்திலே பொங்குகிற உருவது ஆர்வத்தை எல்லாம், ஆசையெல்லாம் தெளிவுபடுத்துவது போல, தெரியப்படுத்துவது போல
காரைக்கால் அம்மையாருடைய ஏக்கம் இந்த சிறிய பாடலிலே மன்றாட்டிலே தெளிவாக தெரிகிறது. ஆகவே இது ஏதோ ஒருவருடைய எண்ணம் அல்ல, ஆசை அல்ல. இது எண்ணற்ற இறையடியார்களுடைய ஆசை. இதுதான் உன்னை காண வேண்டும் என்று சொல்வது. காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் என்று இயேசு பெருமான் சொல்லி இருக்கிறார். நம்புகிறோம், ஆனாலும் பார்க்க ஆசைப்படுகிறோம், ஏங்குகிறோம். இறுதியிலே விண்ணகத்திலே நேருக்கு நேராக உன்னை தரிசித்த வண்ணம் தான் இருப்போம். ஆனால் இப்போதே பார்த்து விட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆவலோடு வாழ்கின்ற இறையடியார்கள், அருளாளர்கள் எண்ணற்றவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய மன குமுறலைத்தான் காரைக்கால் அம்மையார் மிக அழகாக எளிமையாக சொல்லிவிடுகிறார். அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், என்றும் திருவுருவம் காண்கிலேன், என்றும் தான் எவ்வுருவோ நும்பிரான் என்பார்க்கே என்னுரைக்கேன், எவ்வுருவோ நென்வுருவம் ஏது என்று சொல்லுகிறார். இறைவனை காண வேண்டும் என்ற ஆசை நம்ம எல்லாருக்குமே உண்டு. இறையடியார்களுக்கு இன்னும் அதிகமாகவே உண்டு. அந்த ஏக்கம் அவருடைய அருளாலே நிறைவு பெறும் என்று நம்புவோமாக. வாழ்க.